இப்போ இந்த நாய்களுக்குங்க சொறி வருது இல்லைங்களா உடம்புல, அதனால சொறி இதாகிட்டே இருக்கும். இப்போ இதெல்லாம் போகணும்னா நாம் ஒரு லோஷன் சொல்லியிருந்தேன். அந்த லோஷனுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக, ஆனால் செலவு ஜாஸ்தி, நல்லா மறுபடியும் அதுக்கு பூச்சி கீச்சி அதனால் எந்த வியாதியும் வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு மருந்து. இது பாருங்கள், இது இந்த இவ்வளோ பெரிய டப்பாவில் இதுதான் மாத்திரேன். இதோட ரேட் பார்த்துக்குங்க. இது ஒரு, அதாவது இது ஆக்சுவலாக வேக்கோ அப்படிங்கிற கம்பெனி ரொம்ப ரேட் கம்மியாக கொடுக்குறாங்க. வேறு நிறைய கம்பெனி இருக்குது, 2000 ரூபாலாம் சொல்லுவாங்க. இதில் வந்து இந்த கம்பெனி பாருங்கள் 2 to 4.5, இந்த கேஜ் வந்து 500 ரூபா தான் போட்டிருக்காங்க. இது வந்து 4 to 10 கிலோவுக்கு இந்த சைஸ் தான் டேப்லெட் இருக்கும், பார்த்துங்க. இது வந்து ஒரு 750 ரூபா ரேஞ்ச் ஏதோ போட்டிருந்தாங்க. இப்போ இது வந்து உங்களுக்கு 10 to 20. இதோட ரேட் வந்து பாருங்க, ரேட்டு ஒரு 1300 ரேஞ்சு தான் இருக்கும். இது 4 to 10 ஒரு 750 ரூபா 800 ரேஞ்ச் இருக்கும். இது 500 ரூபா தாங்க. இது வந்து நம்ம சூப்பர் டைல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்பில் நம்ம வாங்கினா இன்னும் கம்மியாகவே கிடைக்குது. வீட்டுக்கே உங்களுக்கு டெலிவரி ஆயிடுது. மேக்ஸிமம் வந்து நமக்கு பக்கத்தில் கடைகளுக்கு போனால் கிடைக்கும். ஆனால் இதே மாதிரி கம்பெனி கிடைக்குதான்னு தெரியல, வேறு கம்பெனி இருக்கும். சொல்ல மாத்திரையோட நேம் வந்து இதுதான், பார்த்துக்கோங்க. மாத்திரையோட நேம் வந்து ஃப்ளோரலேனர் அப்படிங்கிறது தான், ஃப்ளோரலேனர் டேப்லெட்ஸ் அப்படிங்கிறது தான் இதோட மாத்திரையோட நேம். அல்லது அது எல்லா கம்பெனிலையும் அந்த நேம் பக்காவாக இருக்கும். அதில் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்க. இது நான் எப்படி கொடுக்குறது பாருங்கள். நாய்க்கு கொடுத்தோம்னா இது வந்து உங்களுக்கு வா 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 இங்க வா. ஹேய் அக்ஸா, இது பிடிச்சி இதை நம்ம கொடுத்தா சாப்பிட்டுக்கும், இல்லைன்னா வாய்க்கில் வச்சு திணிச்சு விட்டுலாம். இதை பாருங்க, இந்த காதுகிட்ட எல்லாம் ஒரு மாதிரி சொரியா இருக்கு. காதுகிட்ட தான் சாப்பிடு, சாப்பிடு, எடுத்து சாப்பிடு, 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 சாப்பிடுச்சு. அவ்வளோதான். மேக்ஸிமம் சாப்பிடலைன்னா தொண்டையில் வச்சு துணிச்சு விட்டுணும். சாப்பிடுதான்னு பார்த்துக்கணும். அடுத்த நாய் பிடிங்கி தின்றோம். கீழே போட்டு தான் சாப்பிடுவோம். சாப்பிட்டுச்சு, வேலை முடிஞ்சது. இது வந்து நாய்க்கு சொரியே வராது, பூச்சி வராது. பூச்சினால உங்களுக்கு ஒரு வியாதி வந்து இறந்துடும். இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராது. நம்ம இதை யூஸ் பண்ணலாம்.